Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளுடைய Shiji தமிழ் சேனல்ல நம்ம வந்து பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா நேத்திக்கு நைட் அதாவது May 18 2021 அன்னைக்கு இந்த மெயில் வந்து நமக்கு வந்து வந்திருக்கு. எல்லாருக்குமே வந்திருக்கும். நேத்திக்கே நிறைய फ्रेंड्स வந்து உடனே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிருக்காங்க வீடியோ போடுங்க அப்படினு. என்ன அப்படினா YouTubeல அவங்களோட அந்த டர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸ்ல வந்து ஒரு சில சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படினு சொல்லிட்டு அந்த மெயில்ல வந்து சொல்லிருக்காங்க. அது என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம வந்து டீடைலா வந்து பார்க்கலாம். இப்போ இந்த மெயில்ல வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த மெயில் வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக மெயின் அனுப்பியிருக்காங்கன்னா அவங்களோட டர்ம்ஸ் ஆஃப் சர்வீசஸ்ல ஒரு சில சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெயில் வந்து நமக்கு வந்து வந்திருக்கு. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா யுஎஸ்ல வந்து நவம்பர் 2020லேயே ஆல்ரெடி வந்து கொண்டு வந்துட்டோம் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. இப்போ அதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில இத வந்து சம்மரி அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது முக்கியமான பாயிண்ட் என்னன்னு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஃபேஷியல் ரெகக்னிஷன் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஒருத்தங்களோட அனுமதி இல்லாம அவங்களோட தகவல்களை வந்து நம்ம சேகரிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து யூடியூப்ல இருக்கக்கூடிய பாலிசி தான் திரும்பவும் வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம வந்து ஒரு வீடியோ வந்து போடும்போது நம்ம அந்த வீடியோல ஒருத்தங்களை காமிக்கிறோம் அப்படின்னா அவங்களோட பெர்மிஷனோட தான் அவங்கள நம்ம வந்து காமிக்கணும். அதாவது அவங்களோட ஒரு இமேஜா இருக்கட்டும், அவங்களோட ஒரு வீடியோ கிளிப்பா இருக்கட்டும், நம்ம வந்து நம்மளோட வீடியோல போடுறோம்னா கட்டாயமா அவங்களோட பெர்மிஷன் நமக்கு வந்து வேணும். இல்ல அப்படின்னா காமிக்க கூடாது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இது முன்னாடி இருந்த விஷயம் தான் அவங்க திரும்பவுமே வந்து அதை அழுத்தி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா யூடியூபர்ஸ் ரைட் டு மானிடைஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து இப்போ ஒரு சேனல் இருக்கு, அதுல வீடியோ போடுறத வந்து மானிடைஸ் பண்ணக்கூடிய ரைட்ஸ் வந்து யூடியூபுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இதை பார்த்தோன்னே நம்ம ரொம்ப சந்தோஷப்படுறதுக்கு இல்லை, ஐயோ உடனே வந்து நம்மளோட சேனலுக்கு வந்து விளம்பரம் வருதே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்கு இல்லை. என்ன காரணம் அப்படின்னா இதை பத்தி முன்னாடியே டீட்டெயிலாக வந்து சொல்லியிருந்தாங்க. அதாவது மானிட்டைசேஷன் வந்து எனேபிள் ஆகாத சேனலும் அதுல வந்து வீடியோக்கள்ல நாங்கள் விளம்பரங்கள் வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா அதுல வரக்கூடிய ரெவென்யூ, அதாவது அந்த பணம் அப்படிங்கிறது அந்த யூடியூப் சேனல் நடத்துறவங்களுக்கு கிடைக்காது, அது வந்து யூடியூபுக்கு வந்து போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. அது என்ன சிம்பிளா சொல்றது அப்படின்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேனல் நீங்க தொடங்குறீங்க, அதுக்கப்புறம் நம்ம மானிட்டைசேஷன் எனேபிள் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஆட் வர்றது ஒரு வகை. அது இல்லாம மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகிறதுக்கு முன்னாடி கூட நம்மளுக்கு வந்து ஆட் வந்து வரும், ஆனா அதற்குரிய பணம் நமக்கு வந்து கிடைக்காது அப்படிங்கறத இதுக்கு விளக்கம். ஏன்னா முன்னாடி கொடுத்தது தான் இப்போ இங்க ஷார்ட்டா வந்து சொல்லியிருக்காங்க. இதுல வந்து அந்த ரெவென்யூ பத்தி அவங்க சொல்லல, பட் முன்னாடி வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கடைசி வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாவது நம்மளோட டாக்ஸ் நம்ம வந்து ஃபில் பண்ணதை பத்தி கொடுத்திருக்காங்க. இதுவுமே முன்னாடியே சொன்ன விஷயம். நம்மளோட சேனல்ல இதை பத்தி நம்ம 2 வீடியோ வந்து போட்டிருக்கோம். நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். நீங்க வந்து அந்த யூசர் டாக்ஸ் அந்த மாதிரி இதை போட்டுட்டு Shiji தமிழ் அப்படி போட்டீங்கனால அந்த 2 வீடியோ உங்களுக்கு வந்து வரும், நீங்க பாத்துக்கலாம். ஒன்று வந்து என்னன்னா அதை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்திருப்போம். அதே மாதிரி லாஸ்ட் டேட் என்னைக்கு அதெல்லாம் கொடுத்திருப்போம். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபார்ம் வந்து எப்படி வந்து ஃபில் பண்ணணும், யாரெல்லாம் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருப்போம். தேவைப்படுறவங்க பாத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா கடைசி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதெல்லாமே வந்து எப்பத்துலேருந்து எஃபெக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா June 1 2021 அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க இந்த டேர்ம்ஸ் வந்து. ஸோ அதுதான் முக்கியமானது. ஏன்னா ஜூன் வந்து நமக்கு வரப்போகுது இல்லை, அதனால தான். அதுக்கப்புறமா இப்போ நார்மலாக நம்ம ஒரு சேனலில் ரன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம தான் அதுக்கு வந்து எஸ் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரி வந்து பண்ணுவோம். அதே வந்து ஒரு கிட்ஸ் சேனல் வந்து ஒருத்தங்க ரன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு சார்பில் அந்த பேரண்ட் வந்து இதை அக்ரி பண்ணிக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் ஓவரால் டர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஏற்கனவே இருந்தது தான், நம்மளை ஜஸ்ட் நினைவுபடுத்துறது மாதிரி அவங்க வந்து திரும்பவும் ஒரு தடவை கூட அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான யூடியூப் சம்பந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் Shiji தமிழ் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.